ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைங்க. என்ன அப்படின்னா, ரித்வின் மகிழினி படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு. ப்ளஸ் அது கூட மணிக்கு வந்து ஏதோ ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து அங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம டியூட்டியில், ஸோ ஒர்க்கில். அதனால் இன்றைக்கி வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸும் எடுக்க போகிறோம். மகிழினி நான் கன்சீவாக இருக்கையில் எடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லி பண்ணதே இல்லை. பாப்பாவுக்கு கூட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து கேட்டாங்க. அப்போ வந்து சும்மா பாப்பாவை மட்டும்தான் எடுத்தோம். மகிழினி பிறந்ததுக்கப்புறம் அதிகமான ஃபோட்டோஷூட்டோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி தான் ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எந்திரிச்சது வந்து ஒரு 7:30க்கு மேலே தான். ஸோ டீ காஃபி இதெல்லாமே குடிச்சிட்டு வந்துட்டு என்னோடய சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஒரு 8 மணி ஆக்கிட்டேன். சரி, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் செய்யணுண்டா அப்படின்றனால தான் வந்து பச்சைப்பயிறு வந்து கடைஞ்சி அது கூட வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். மகிழினிக்கு பீட்ரூட் பொரியல் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா. பச்சைப்பயிறு வந்து காரடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகலை பண்ணுவாள். ஸோ வந்து அதனால் பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் அவளுக்காண்டியே காலையில் சீக்கிரமாகவே சமைச்சிட்டேன். ஒயிட் ரைஸ், அது கூட பீட்ரூட் பொரியல், பச்சைப்பயிறு கடையல். அதான் இன்றைக்கி காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நாங்கள் எடுத்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க 2 பேருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களே ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு நான் மேலே வந்து இருக்க ஒர்க்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சிடலாம், சிஓடி எல்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மணி வந்து கரெக்டாக ஒரு 1 o'clock வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா என் பைக் வந்து சர்வீஸ் போயிருந்துச்சுலங்க, இன்னும் வரலை என் பைக்கு. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பார்க்கலாம், ஏன்னா 40 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு என் வண்டியை வந்து நான் சர்வீஸ் கொடுத்து. சரி, வண்டி இல்லாதனால எங்கேயும் நான் மட்டும் தனியாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவருக்கும் ரெஸ்ட் தானே, சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். மகிழினி அதுக்குள்ளே வந்து டைம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் கிளம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்து அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பார் கூட இல்லை, அது அந்த அந்த கோடு இருக்குல்ல, அதில் அந்த பெரிய இது இருக்குல்ல, தூக்கு தூக்கு மேலே தூக்கு, மேலே தூக்கு, மேலே மிஷினை தூக்குன்னுச்சு. எப்படி உனக்கு ஒன்றும் தெரியும், ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன், மாட்டி கொடுக்க போகிறேன். அப்போ சேட்டை ரொம்ப பண்ணுறீங்களா, சொல்ல வேணாமா? கிளம்பிட்டோம். 1 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் வீட்டிலேருந்து கிளம்பியிலே டைம் வந்து 1:45 ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங் ஈவினிங் வரைக்கும் இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் காலையிலேருந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியம் லஞ்சு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். அங்கே இருந்த பயணலில் வந்து பிள்ளைங்க அந்த எல்லோ டே, அந்த ப்ளூ டே இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வீடியோஸாக வந்து கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருந்தாங்க. அதில் மகிழினி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா பிள்ளைங்களும் செம க்யூட்டாக வந்து அப்பப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் மகிழினிக்கும் தாங்க எக்ஸாம் வச்சுருந்தாங்க. பாப்பாவும் வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் சொன்னாங்க. சில பிள்ளைங்க இன்னுமே வந்து கைப்பிடிச்சி எழுத வைப்பாங்க. பட் வந்து மகிழினி வந்து அவளா நானா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி எழுதுறா. அதெல்லாம் ஓகேங்க, கொஞ்சம் வாய் தான் தொணத்தொன்னு பேசிகிட்டே இருக்கா. மற்றபடி வந்து அந்த ஏஜுக்கான சேட்டைகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரித்வீனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கம்ப்ளைண்ட்டு. நானும் தான் வீட்டில் பண்ணுற சேட்டையெல்லாம் நானும் போய் ஸ்கூல்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் மார்க்கும் வாங்கியிருக்கான். அப்படியே வாங்கினா கூட பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அவங்க ஸ்கூலில் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கேன்டீன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொடுத்து விட்ற, சமைச்சு கொடுக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து அதுக்கான ஃபுட்டுக்கான சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டு அந்த மெனு கார்டோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். 30 rupees. பட் வந்து சாப்பாடுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா வேணால் அந்த டோக்கன் வந்து நம்மள கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்களும் போய் உட்காந்து சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது ரித்வீனோட கிளாஸுங்க. ஸோ வந்து நான் இங்கே தாம்மா உட்காருவேன், அங்கே தாம்மா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டு இருந்தான். மணி வந்து சரி கிளம்பல, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போகிறவங்கள நாங்கள் ப்ளே கிரவுண்டில் போய் விளாண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு கடைக்கு வேறு போகணும். நோ
ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கா பெருசாலாம் மேக்கப்லாம் பண்ணிட்டு போகலாங்க. சேம் அதே சுடிதாரோட தான் வந்து எடுக்கவே போகிறேன். லாஸ்ட் டைம் கூட சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். சரி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மணி ஆகுது இல்லாமல் அவசர அவசரமாக ரிட்டன் வந்து எங்களெல்லாம் வந்து விட்டுட்டு பைக் எடுக்கிறக்கா திண்டுக்கல் வேறு போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் அதே ட்ரெஸ்ஸோடு போயிட்டு அங்கே போய் லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டுடியோவுக்கு நேராக வந்துட்டோம். நம்ம இது ஞாபகம் இருக்கா ஏன் வந்து எடுத்தது? மகிழினி நான் கன்சீவாக இருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் சம்திங் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் இதே மாதிரி வந்து எடுத்தோம். ரித்வின் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் போட்டு விட்டு இந்த சேரில் வந்து உட்காந்து எடுத்தான். அதை தான் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தான். மகிழினி உடனே நானும் உட்காந்து எடுத்தேன் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு இந்த பெரிய பொம்மையை கையில் கொடுத்து என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி எடுத்ததே இல்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து எடுக்கிறா. அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இந்த சேர்லாம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தா. எங்களுக்கும் வந்து கரெக்டாக போயிடுச்சு. அப்போதைக்கு வந்து எடுக்கணுன்ற இன்டென்ஷன் இருந்துச்சு. பட் அவருக்கும் டைம் இல்லை. இன்னொன்று அப்படியே ஓடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னும் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் பெருசாகலாம் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து வீட்டில் ஃப்ரேம்லாம் போட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. அதனால் நிறையா ஸ்டில்ஸில் பாப்பா தனியாக ரித்வினும் பாப்பாவையும் ஒன்றா உட்கார வச்சு நிற்க வச்சு இதெல்லாம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணியிருக்கோம். அதோட ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் வரையில் கண்டிப்பாக காட்டுறேன். ஒரு 2 இது மட்டும்தான் ஃப்ரேம் போடுற சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபோட்டோஸ்லாம் வாங்கியில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பாப்பாவுக்கு எனக்கு ரித்வினுக்கு மட்டும் தேவைப்படுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படியே கேமரா பாரு. 2 பேத்தையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவங்கள போதும்னு ஆயிடுச்சு. சரி எப்படியோ வந்து ஒரு வகையாக வந்து ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்து எனக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வீட்டுக்கு வேறு வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் மணி வந்து சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டு எது வாங்கி தரலாம் நல்லா இருக்காது, சரி வாங்க ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அவருக்கு வந்து 4:30க்கு வந்து ஊர்லேருந்து பஸ்ஸு, அதை விட்டார் அப்படின்னா அடுத்த 5:30க்கு தான் பஸ்ஸு. ஸோ வந்து பைக் எடுத்துகிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி தான் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு ரிட்டன் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு. பிள்ளைங்க வேறு மதியம் தூங்கலை. அதனால் அப்படியே மகிழி அப்படியே தூக்கத்துக்கு அப்படியே தள்ளாடிட்டு இருக்கா. எவ்வளோ காட்டிடுவீங்க அப்படியே நீ அந்த ஓரத்தில் எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களையும் உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்களோ. மணி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். என்ன இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சரி இந்த பிள்ளைங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா அம்மாங்க வீட்டில் வந்து சப்பாத்தி பிணைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து அப்படி சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கிடையில் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த யூபிஎஸ் பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஃப்ரைடே ஈவினிங்க்கு மேலே வந்து லோ பேட்ரின்னு வந்துச்சு சிக்னலு. நாங்கள் கூட டிஸ்டில் வாட்டர் தான் தீந்துருச்சோன்னு நினச்சி அதையும் ஊற்றி பார்த்தோம். பட் நோ வே, எடுக்கவே இல்லை. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போல் சோலி. வாங்கி ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் அதோட வேலிடியாட்டிருக்கு. அடுத்து வந்து புதுசு வாங்கணும். மணி இன்றைக்கி நான் பைக் எடுக்க திண்டுக்கல் போகிறேன்ல, முடிஞ்சால் நான் வந்து ஏதாச்சும் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அங்கேயே பேட்ரி வந்து ஒரு 12,000 வந்துச்சு. 150 mAh சம்திங் என்னமோ வந்துருந்துச்சுங்க. அதை நான் வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணுறேன். அவங்களும் அங்கேருந்து திண்டுக்கல் அதே மாதிரி பேட்டரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 12,000 வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுக்கும் பேட்ரி வந்து கடையிலேருந்து சொல்லி மட்டும் ஆளை மட்டும் அனுப்பி விட்டார். நாங்கள் பக்கத்தில் இருந்தால் அந்த மாமா அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கீழே இறக்கி எப்படி தூக்கி வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் உட்காந்து பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் எழுத சொன்னேன். நாளைக்கு ஒரு நாள் தான் சண்டே, நீங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப கத்த வைப்பீங்க, இன்றைக்கி கொஞ்சம் எழுதிடு நாளைக்கு கொஞ்சம் எழுதிடுடா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சு கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்கான். மகிழினி அவளோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு உட்காந்து அந்த சிப்ஸ் அதுன்னு வாங்கிட்டு வந்ததை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ வேறு கண்டிப்பாக லேட் ஆயிரும். ஸோ வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ் ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சு செக் பண்ணுறதுக்கு எல்லாம் ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தேன். பட் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரிப்பேர் ஆன பேட்டரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புது பிராண்டு. பட் அதுவுமே 9 இயர்ஸ் வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. இது வந்து எஸ்எஃப் சோனிக் அப்படின்னு சொல்லி இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். ஒரு வேலையை மாட்டிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களும் அம்மாங்க வீட்டில் இருக்காங்க. சரி நைட் நேரத்தில் அப்படியே ரிலாக்ஸாக காற்று வாங்கி நின்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அப்படியே ரிலாக்ஸாக காற்றை வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.